Hello. Hello my dear students. So நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம். ஓகே, சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுக்கு முடிஞ்சு போச்சாச்சு, டோன்ட் வரி. ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்டில் இப்போது என்னை ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் ஸ்டார்ட் பண்ணலை. ஓகே, ஸோ அதுக்கான இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் தான் நாம் இன்றைக்கி கவர் பண்ண போகிறது. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். ஓகே, ஸோ எந்தெந்த லைக் சம் டிஸ்ட்ரிக்ட்லலாம் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் பார்த்து லைக் எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, எதில் எந்தெந்த ஆன்சர் வரும், அது ஒரு சின்ன டிஸ்கஷன். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மிட் டேர்ம் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி எழுதுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இது பார்த்துருக்கணும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி Xylem யூடியூப்பில் மட்டும் இல்லை, அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ அஸ். ஸோ வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அங்கேருந்து ப்ராப்பராக ஃபேக்கல்ட்டிஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ளஸ் ஃப்யூச்சர் அப்டேட்ஸும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் எஸ்டா, ஸோ இந்த சண்டே என்ன ஸ்பெஷாலிட்டி? எஸ், கிரேட் இண்டியன் பேட்டில் எக்ஸாமில் ஸோ எல்லாருமே ரொம்ப ப்ரிப்பரேஷனில் இருக்குதுன்னு தெரியும். ஸோ இட் இஸ் ஆல் இண்டியா மார்க் டெஸ்ட் ஃபார் நீட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் 11th ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், 12th ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ரிப்பீட்டர்ஸாக இருக்கலாம். ஒரு செல்ஃப் இவாலுவேஷன் வேணும்ல. ஸோ உங்களோட லைக் இப்போ படித்ததெல்லாம் எப்படி போகுது, ஸோ ஒரு செல்ஃப் இவாலுவேஷனுக்காக ஸோ ஜஸ்ட் ரைட் கிரேட் இண்டியன் பேட்டில் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமோட என்ன கிஃப்ட் 20,000 வர்த் இருக்கிற கிஃப்ட் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் இந்த சண்டே தமிழ்நாட்டில் 4 டிஸ்ட்ரிக்டில் தான் நடக்க போகுது. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி. ஸோ லிமிட்டட் சீட் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக இந்த QR ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரெஜிஸ்டர் நவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்களோட ஃபேவரட் ஆன்லைன் ஃபேக்கல்ட்டிஸ் உங்களை பார்க்க சென்னைக்கு வர்றாங்க. ஓகே, ஸோ இந்த வர்ற சண்டே 27 சண்டே மார்னிங் 10 o'clock ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு செமினார் நடக்க போகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு கெரியர் ரிலேட்டடாக ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால், இல்லைனா காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால் உங்களுக்கு டேரெக்டாக டீச்சர்ஸும் அங்கே இருக்கும், இன்டராக்ட் பண்ணி உங்களோட டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் லிமிட்டட் சீட் தான் இருக்குது. பட் திஸ் செமினார் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஓகே, ஸோ ஸ்கேன் பண்ணிக்கோங்க அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. எஸ், நெக்ஸ்ட் இது இந்த வாட்டி Xylemத்தில் இருந்து மோர் தேன் 500 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மோர் தேன் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாட்டி 500க்கு மேலே எடுத்திருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன். எஸ், தென் வி கேன் ஸ்டார்ட் ஆர் டாபிக்ல. ஸோ என்ன நம்மளோட இன்னைக்கு ஸ்பெஷல்? ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மிட் டேர்மோட எக்ஸாம் டாபிக்ஸ். ஓகே, ஸோ நாம் ஃபர்ஸ்ட் லைக் சம் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும். அதை வச்சு இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எதெல்லாம் வரதுக்கு, எந்தெந்த டாபிக்ஸ் வரதுக்கு, எந்தெந்த கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அதெல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலி நமக்கு 2 வால்யூம்ஸ் இருக்குல்ல கெமிஸ்ட்ரியில், +2ல் 11th grade 12ல். ஸோ 2 வால்யூம்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரிக்கு, வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2. ஸோ வால்யூம் 1ல் 7 சாப்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் இருந்து யூனிட் 1 மெட்டலர்ஜி, யூனிட் 2 P பிளாக் எலிமெண்ட்ஸ் 1 அண்ட் யூனிட் 6 சாலிட் ஸ்டேட் அண்ட் யூனிட் 7 கெமிக்கல் கைனட்டிக்ஸ் தான் இருக்குது. ஓகே, இதெல்லாமே ஃபர்ஸ்ட் வால்யூத்தில் இருந்து. ஆனால் செகண்ட் வால்யூத்துலேயும் எக்ஸாமுக்கு டாபிக் இருக்குது, சாப்டர் இருக்குது. ஸோ 11th யூனிட் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் தான். ஓகே, ஸோ அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா, ஸோ ஒரு 3 டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதை அனலைஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஸோ நார்மலி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் எப்படி இருக்குன்னா
total mark 50 marks தான். Okay, total mark எவ்வளோ 50 marks and time is 1.5 hour. Okay, 1.5 hour. Total marks 50 and 1.5 hour time. So actually ஒரு moderate question paper. Okay, ரொம்ப சிம்பிளும் இல்லை ரொம்ப டிஃபிகல்ட்டும் இல்லை. பட் நீங்கள் ப்ராப்பராக இந்த டாபிக் இந்த செஷனில் இருக்கிற டாபிக்ஸ் படித்தா உங்களுக்கு ஈஸியாக இந்த எக்ஸாம் மார்க் வாங்கலாம். ஓகே, ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் 1 மார்க்கோட 10 questions இருக்குது. எல்லாமே எம்சிக்யூஸ் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் 10 எம்சிக்யூஸ் இருக்குது. இதுக்கு சாய்ஸ் ஒன்றும் இல்லை, சாய்ஸ் questions இல்லை. ஸோ எல்லாமே அட்டென்ட் பண்ணணும். ஓகே, எல்லாமே அட்டென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, 10 questions இருக்குது. For 1 question 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எது ப்ராப்பர் ஆன்சர்னு ஜஸ்ட் எழுதுனா போதும். ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி எழுதணும்? ஸோ நீங்கள் ஜஸ்ட் என்ன கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் நீட்டாக எழுதணும். கொஞ்சம் நீட்டாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் அண்ட் ரைட் ஃபுல் ஆன்சர். ஓகே, நீங்கள் ஆப்ஷன் ஏபி அப்படி எழுதாதீங்க. ஸோ ப்ராப்பராக ஃபுல் ஆன்சர் எழுதணும். ஓகே, ப்ராப்பராக ஃபுல் ஆன்சர் எழுதணும், அதுதான் பெட்டர். ஓகே, ஸோ இது கொஸ்டின் இதுக்கு பிறகு டிஸ்கஸ் பண்ணலாம், டோன்ட் வரி. ஓகே, ஸோ இங்கே 10 மார்க் 1 மார்க்கோட 10 questions இருக்குது. ஸோ 10 மார்க் இங்கே. நெக்ஸ்ட் 2 மார்க்ஸோட 5 questions இருக்குது. ஓகே, 2 மார்க்ஸோட 5 questions இருக்குது. அண்ட் உங்களுக்கு உங்கள் பார்த்தா தெரியும். ஸோ ஆன்சர் எனி 5 question அப்படி போட்டுட்டு ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 18 இஸ் கம்பல்சரி. ஓகே, இங்கே கொஸ்டின் நம்பர் 18 என்ன கம்பல்சரியாக இருக்குது. அது டெஃபினட்டாக அந்த கொஸ்டின் அந்த ஆன்சர் எழுதியே ஆகணும். ஓகே, அண்ட் பேலன்ஸ் 4 questions-ம் இருக்குது. ஓகே, பேலன்ஸ் 4 question ப்ளஸ் 18 question. ஸோ டோட்டல் 5 question தான் இருக்குது. இங்கேயும் 10 மார்க்ஸ் வருது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆன்சர் எனி 5 question. இங்கேயும் அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ ஆன்சர் எனி 5 questionன்னு பார்க்கும்போதே எல்லாருமே 5 question 5 ஆன்சர்ஸ் அப்படி தான் எழுதும். பட் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணணும். ஓகே, கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 18 இஸ் கம்பல்சரி. அது எழுதலைன்னா அதோட மார்க் கம்மி பண்ணிடும். ஓகே, அதோட மார்க் கம்மி பண்ணிடும். இங்கேயும் கொஸ்டின் நம்பர் 26 இஸ் கம்பல்சரி. ஓகே, ஸோ 5 question ரைட் பண்ணணும். அதில் கொஸ்டின் 26 இஸ் கம்பல்சரி தான். லைக் 4 questionக்கு மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இல்லைனா சூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ டோட்டல் இங்கே எவ்வளோ questions இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 questions இருக்குது. ஸோ 1 இஸ் கம்பல்சரி அண்ட் 7 questionsல இருந்து 4 question மட்டும் எழுதுனா போதும். ஓகே, அண்ட் இங்கேயும் என்ன 3 மார்க்ஸோட 5 question தான். நெக்ஸ்ட் ஓகே, part 7 or part 3. ஓகே, part 7 part 3 என்ன ஆன்சர் எனி 5 question பட் 26 question number 26 is compulsory தான். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் question. ஓகே, ஆன்சர் த ஃபாலோயிங் question. ஸோ இதெல்லாமே எவ்வளோ மார்க் வருது? 5 மார்க்ஸ் தான். ஓகே, 5 மார்க்ஸ் தான். ஆனால் இங்கே 1 1 27 2 3 questions இருக்குது. அதில் இருந்து என்ன ஆன்சர் ஆல் தி கொஸ்டின். இங்கே சாய்ஸ் எப்படின்னா ஸோ 1 questionல 2 சாய்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு இது வேணாலும் எழுதலாம், இல்லைன்னா இது வேணாலும் எழுதலாம், ஏதாச்சும் ஒன்று எழுதணும். ஓகே, ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ டோட்டல் மார்க்ஸ் 50ல் தான் இருக்குது. ஓகே, எங்கே இது திண்டுக்கல். ஓகே, திண்டுக்கல் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இது சென்னை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். ஓகே, சென்னை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா இது மார்க் 35 தான். ஓகே, 35 அண்ட் டைம் என்ன 1.5 hour. ஸோ திண்டுக்கல்ல மார்க் 50 தான், 1.5 hour மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ சென்னையில் எப்படின்னா
5 MCQs இருக்குது 1 mark. அண்ட் அதுக்கு பிறகு part 2ல என்ன ஆன்சர் எனி question number. ஓகே ஸோ இது எப்படின்னா 3 questions எழுதணும். ஓகே ஸோ 1 questionக்கு 2 marks கிடைக்கும். ஓகே 1 questionக்கு 2 marks, 3 questions எழுதணும். அதுதான் part 2ல இருக்குது. அண்ட் part 3 எப்படின்னா 3 question ரைட் பண்ணணும் அண்ட் 3 mark தான். ஃபார் 1 question 1 mark. அண்ட் இதுதான் ஆக்சுவலி சென்னையோட கொஸ்டின் பேப்பர். ஓகே ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் பேப்பர். ஓகே நெக்ஸ்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பரும் சேம் தான் ஆக்சுவலி மார்க். ஓகே ஸோ மார்க் எப்படின்னா மார்க் 35 தான் இருக்குது அண்ட் டைமும் டோட்டல் டைமும் 1.5 hour தான் இருக்குது. ஓகே ஸோ திண்டுக்கல் கொஞ்சம் கூட டைமும் கம்மி தான், மார்க்கும் ஜாஸ்தி தான். ஓகே ஸோ நோ வரிஸ். ஸோ இது என்னன்னா இதோட மார்க் 1 markல MCQ 7 MCQs இருக்குது. அதுக்கு பிறகு லைக் 3 question 2 marksோட 3 questions இருக்குது. அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் பார்ட்டில் 4 markோட 3 questions இருக்குது. ஓகே 4 markோட 3 questions இருக்குது. அதுக்கு பிறகு 5 marksோட 2 questions இருக்குது. ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். ஓகே ஸோ மெட்டலர்ஜியிலேருந்து எவ்வளோ சாப்டர் லைக் செப்பரேட்டாக சாப்டர் வச்சு ஸோ இந்த சாப்டரில் இருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு ஸோ அது பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டலர்ஜி. ஸோ மெட்டலர்ஜியிலேருந்து 1 mark கொஸ்டின்ஸ். பாக்சைட் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஆக்சுவலி. அது எப்படின்னா நீங்கள் ஓரோட நேம் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சுக்கணும். ஓகே அவரோட நேம் அண்ட் கெமிக்கல் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஓகே காம்போசிஷன் ஒரு தான் அதோட ப்ராப்பர் காம்போசிஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே அப்போ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாக்சைட் ஹேஸ் காம்போசிஷன். பாக்சைட்டோட காம்போசிஷன் என்னால் ஈஸியாக சொல்ல முடியும். என்ன Al2O3 NH2O இல்லை. ஸோ option B தான் correct. So next question, the metal oxide which cannot be reduced to metal by carbon. So அது என்ன? ஸோ இங்கே இருக்கிறது PbO Al2O3 ZnO FeO. சிம்பிள். எது Al2O3? why Al2O3 and aluminium and carbon compare பண்ணும்போது aluminium is more reactive டா. ஓகே அலுமினியம் இஸ் மோர் ரியாக்டிவ் அதனால. ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ் ஃபார் கான்சன்ட்ரேட்டிங் ஓர் இன் மெட்டலர்ஜி? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ் ஃபார் கான்சன்ட்ரேட்டிங் ஓர் இன் மெட்டலர்ஜி? எஸ் concentration. So option A is leaching, option B is roasting, option C is froth flotation, option D is both A and C. Yes both A and C தான் correct. அதுதான் என்ன கான்சன்ட்ரேஷன் ப்ரோசஸில் போத் ஏ அண்ட் சி வருது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த மெட்டல் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை ஹால் ஹெரால்ட் ப்ரோசஸ்? ஹால் ஹெரால்ட் ப்ரோசஸில் எந்த மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்? எந்த மெட்டல்? அலுமினியம் மெட்டல். ஸோ சிம்பிள் பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹால் ஹெரால்ட் ப்ரோசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே then we can move to next question. Next type. Okay so 2 marks oda questions metallurgy la irundhu 2 marks oda questions da. So give the limitation of Ehlers diagram. Ehlers diagram proper P block la eduthiruku. so neenga paakalana P block poi paarenga. and Ehlers diagram limitation என்ன? ஸோ Ehlers diagram limitation first one is அதோட ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீட் டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஓகே கால்குலேட் பண்ண முடியாது. Ehlers diagram வச்சு ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீட் எப்படி இருக்குன்னு டிட்டர்மைன் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் 2ல give the limitation of. ஸோ செகண்ட் லிமிட்டேஷன் என்னன்னா ஆக்சுவலி Ehlers diagram ட்ரா பண்ணது இது எல்லாமே ஒரு equilibrium reaction அப்படி மாதிரி assume பண்ணிட்டு தான் இது ஒரு equilibrium reaction. ஸோ அந்த equilibrium வச்சு தான் எல்லா
ரியாக்ஷன் எல்லா லைன்ஸும் ட்ரா பண்ணுது. ஸோ அதுவும் ஒரு என்ன ட்ரோபேக் தான், லிமிட்டேஷன் தான். So next is write the role of limestone in the extraction of iron from its oxide. Okay. So what is actually limestone? Limestone na enna CaCO3 la. So calcium carbonate. So calcium carbonate enna pota அது decompose ஆகி calcium oxide and carbon dioxide form ஆகும். ஓகே, calcium oxide and carbon dioxide form ஆகும். ஸோ இங்கே இருக்கிற calcium oxide, இந்த calcium oxide இந்த iron oxideல இருக்கிற silicon compounds மேலே react பண்ணி அது என்ன மாறிடும், ஸ்லாகாக மாறிடும். ஸோ இங்கே என்ன CaO ஆக்சுவலி அது என்ன எப்படி சொல்லலாம், அது ஒரு ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஃப்ளக்ஸ்னால் என்ன, நம்மளோட கேங்னா இம்ப்யூரிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுற சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் சிமெண்டேஷன்? என்ன சிமெண்டேஷன்டா? சிமெண்டேஷன்னா ஒரு மெட்டலோட சொல்யூஷனில் இருந்து, ஓகே, மெட்டலோட சொல்யூஷனில் இருந்து அந்த மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ரோசஸ் தான் சிமெண்டேஷன். ஓகே, சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் இது தான் 2 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த 2 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு இங்கே பார்த்தா ஒரு இம்பார்ட்டன்ட் சீல் இருக்குல்ல. ஸோ 2 கொஸ்டினுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சீல் இருக்குது. ஸோ எலிஹா டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, எலிஹா டயக்ராம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அண்ட் என்ன எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, லைம்ஸ்டோன் வச்சு எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஓகே, இது என்ன ரிப்பீட்டட் கொஸ்டின், இங்கே இம்பார்ட்டண்ட். அப்படி ஒரு சீல் பார்த்தா அது என்ன ரிப்பீட்டட் கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் we are moving to 3 mark question. Explain the gravity separation process. Gravity separation process explain பண்ணலாம். ஏன்னா gravity separation process is also called ஹைட்ரோலிக் வாஷிங்கில், ஹைட்ரோலிக் வாஷிங். ஸோ ஆல்ரெடி படிச்சிருக்குல்ல. ஸோ நம்மளோட மெட்டல்ஸ் என்ன ஹெவியராக இருக்கணும். ஓகே, ஸோ அப்போது இது யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்? மினரல் அண்ட் ஓட டிஃப்ரென்ஸ் என்ன, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகே, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். மினரல்னால் என்ன, நம்மளோட மெட்டல் இருக்கிற எந்த காம்பவுண்டையும் மினரல்னு சொல்லிக்கலாம். பட் ஓர்னா என்ன, இந்த மினரலில் இருந்து ஃபீஸிபிளாக அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியணும். ஃபீஸிபிள் அண்ட் என்ன ப்ராப்பர் ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியணும் அண்ட் சீப்பாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியணும். ஓகே, ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் இல்லை, சீப்பாகவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியணும். அந்த மாதிரி மினரல்ஸை ஓர்னு கூப்பிடலாம். ஓகே, அந்த மாதிரி மினரல்ஸை ஓர்னு கூப்பிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் த ஃபாலோயிங். அதுதான் கிளியர் இல்லை, minerals and ore. Describe the role of following process mentioned. First one is silica in the extraction of copper and B is sodium in the froth flotation. Yes, silica எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம நார்மலி என்ன எக்ஸ்ட்ராக்ஷன், காப்பரோட எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு சிலிக்கா யூஸ் பண்ணும். சிலிக்கா எதுக்குன்னா, இந்த காப்பரோட ஓரில் அயன் இருக்கும். ஓகே, காப்பரோட ஓரில் அயன் இருக்கும். ஸோ அங்கேருந்து அயனை ரிமூவ் பண்ணுறதுக்காக சிலிக்கா ஆட் பண்ணும். சிலிக்கா இஸ் ஆக்ட் ஆஸ் அ ஃப்ளாக். ஓகே, ஃப்ளாக் இல்லை, ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ ஹியர் சிலிக்கா இஸ் ஆக்ட் ஆஸ் ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன, சோடியம் அண்ட் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். ஸோ ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷனில் சோடியம் ஆட் பண்ணும்ல. எதுக்கு சோடியம் ஆட் பண்ணுற, எதுக்குன்னா இங்கே ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷனில் ஃப்ரோத் ஃபார்ம் ஆகும். அங்கே தான் நம்மளோட பியூர் மெட்டல்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த ஓரை என்ன அங்கே அந்த பபிள்ஸில் ஸ்டிக் பண்ணணும், அந்த ஓர் பபிள்ஸில் ஸ்டிக் பண்ணணும். அதுக்காக தான் என்ன சோடியம் ஆட் பண்ணுறது. ஓகே, சோடியம் ஆட் பண்ணுறது அந்த பபிள்ஸ் மேலே என்ன இந்த ஓர் பவுடர் ஓர் என்ன ஸ்டிக் ஆகணும், அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. So next we can move to 5 marks question. Yes, 5 mark question ரெண்டு தான் வந்திருக்கு மெட்டலர்ஜியில் இருந்து. First one is explain the electrolytic refining of silver. So electrolytic refiningனா என்ன, அதில் ஆனோடு இருக்கணும், கேதோடு இருக்கணும். ஓகே, ஆனோடும் கேதோடும் செப்பரேட்டாக இருக்கணும். ஸோ ஆனோட்
ஆனோட்லையா கேத்தோட்லையா impure metal and pure metal வரும்? ஸோ 11th எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஆனோடில் தான் யார் impure metal. அப்போ கேத்தோடில் யார் இருக்கும்? சிம்பிளாக சொல்லலாம், கேத்தோடில் பியோர் மெட்டல் தான். ஸோ என்ன எலக்ட்ரோலைட்டும் கம்பல்சரி இல்லை. ஸோ எலக்ட்ரோலிட்டிக் ரியாக்ஷனில் எலக்ட்ரோலைட் இங்கே எந்த எலக்ட்ரோலைட் சூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணும்? சில்வர் தான் பியூரிஃபை பண்ணணும்ல. ஸோ சில்வரோட சொல்யூஷன் எடுக்கணும். ஸோ AgNO3 எடுக்கலாம். AgNO3 வரட்டும். AgNO3. ஓகே, கிளியர்? எஸ், அதுதான் என்ன எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங். ஓகே, எலக்ட்ரிசிட்டி கொடுத்து அது மெட்டல் ரிஃபைன் பண்ணுறது. ஓகே, ஸோ எக்ஸ்பிளைன் ஜான் ரிஃபைனிங் ப்ரோசஸ் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ ஜான் ரிஃபைனிங் ப்ரோசஸ்னால் எப்படி வரும்? ஒரு மெட்டல் ரோடு இருக்கும். ஸோ மெட்டல் ரோடு அண்ட் இந்த மெட்டல் ரோடு எப்படி இருக்கும்? இம்பியூர் மெட்டல் ரோடாக இருக்கும். ஸோ ஒரு என்ன அதை மெல்ட்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கணும். அண்ட் இங்கே வச்சு அது மெல்ட் ஆகி அது மாறும். ஓகே, ஸோ அதுதான் ஜான் ரிஃபைனிங் ப்ரோசஸ். ஜான் ரிஃபைனிங்க்கு எக்ஸாம்பிள் ஜெர்மானியம். ஓகே, ஜெர்மானியத்தோட ஒரு. நெக்ஸ்ட் we are moving to the important topic from this chapter. இந்த சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் நாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ரோலிக் வாஷிங். ஸோ இது ஆல்ரெடி கேட்டிருக்கு. ஓகே, என்ன கேட்டிருக்கு? கிராவிட்டி செப்பரேஷன்னு தான் கேட்டது. ஓகே, கிராவிட்டி செப்பரேஷன்னு தான் குவெஸ்டன் இருந்தது. ஸோ கிராவிட்டி செப்பரேஷன் இல்லைன்னா ஹைட்ரோலிக் வாஷிங் சேம் தான் இருக்கும். எப்படி? நம்ம ஓரை வாஷ் பண்ண போகிறேன். ஓகே, ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இஸ் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். ஞாபகம் இருக்குல்ல? ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், லீச்சிங். ஸோ லீச்சிங்கில் சைனைட் லீச்சிங் இருக்குது, சிமெண்டேஷன் இருக்குது, ஆல்கலி லீச்சிங் இருக்குது, ஆசிட் லீச்சிங் இருக்குது. எல்லாமே படிச்சுக்கணும். ஓகே, அது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டா. ஹாய் மதன். ஓ அப்படியா? ஓகே, டோன்ட் வரி, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருந்தது மதன். ஸோ மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ இது எல்லாமே என்ன? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் தான். ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் தான். நெக்ஸ்ட் ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரோஸ்டிங்னா என்ன? ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸில், கால்சினேஷன் ஆப்சன்ஸில். ஓகே, ஸோ ஸ்மெல்ட்டிங் அண்ட் ஓட்டோ ரிடக்ஷன் இம்பார்ட்டன்ட். எலிஹார் டயக்ராம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தான் எலிஹார் டயக்ராம். ஓகே, இம்பார்ட்டண்ட். ஓகே, எலிஹார் டயக்ராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ எலிஹார் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட அப்ளிகேஷன், லிமிட்டேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியத்தோட எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ரோசஸ் நேம் என்ன? Hall-Hérold process. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி தே வில் ஆஸ்க் வாட் இஸ் Hall-Hérold process, இல்லைனா அலுமினியத்தோட எக்ஸ்ட்ராக்ஷனும் சொல்லலாம். ஓகே, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வேப்பர் ஃபேஸ் மெத்தட். ஓகே, வேப்பர் ஃபேஸ் மெத்தடில் 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் மவுண்ட் ப்ரோசஸ் அண்ட் வனார்கலி ப்ரோசஸ். ஓகே, ஸோ 2 ப்ரோசஸ் இருக்குது. அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். Okay, then we can move to next chapter. Next chapter என்ன? P block elements 1. Okay, P block elements 1. So first MCQs பார்க்கலாம். MCQ 1 mark question. So 1 mark question, the element that doesn't show catenation among the following P block elements. So catenation na என்ன? செல்ஃபாக லிங்க் பண்ணி ரிங் இல்லைனா செயின், லாங் செயின்ஸ் அண்ட் ரிங் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கார்பனுக்கு கேட்டினேஷன் இருக்குது, சிலிக்கனுக்கும் கேட்டினேஷன் இருக்குது, லெட் அண்ட் ஜெர்மானியம். ஆக்சுவலி ஜெர்மானியத்துக்கும் கேட்டினேஷன் இருக்குது, லெட்டுக்கு கேட்டினேஷன் இல்லை. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் லெட்.
So next question என்ன carbon atom in fullerene with the formula C60 has. Okay, so carbon C60 தான் fullereneல இருக்கு, போல் இல்லை, போல் மாதிரி இருக்கும், அதுதான் fullerene. ஸோ அதோட ஹைப்ரிடைசேஷன், அங்கே இருக்கிற கார்பனோட ஹைப்ரிடைசேஷன். ஸோ sp3 hybridized, sp hybridized, sp2 hybridized, partially sp3 and partially sp2 and partially sp3. Okay, so the correct answer is sp2 hybridized தான். Okay, sp2 hybridized தான். Okay, so next question என்ன, among the following which is the strongest oxidizing agent? Chlorine, fluorine, bromine, iodine. Simple, அது யாரு? Fluorine தான். Okay, fluorine is the strongest oxidizing agent. Okay da. So then we are moving to next question. The geometry at which carbon atom in diamond and bonded to each other. Okay, so கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் என்ன? டைமண்டில். ஸோ தட் இஸ் டெட்ராஹெட்ரல். ஓகே, டெட்ராஹெட்ரல். ஸோ பசங்களா, ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ என்ன டைமண்ட், கிராஃபைன், கிராஃபைட், ஓகே, ஃபுல்லரின், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? ஸோ டைமண்டில் இருந்து 1 கொஸ்டின் அண்ட் ஃபுல்லரின்ல இருந்து எம்சிக்யூவில் சிம்பிளாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம்ல. ஸோ 2 மார்க்ஸ் அப்படியே ஸ்கோர் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எம்சிக்யூ தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் இஸ் யூஸ்ட் ஆஸ் செப்டிக் ஏஜென்ட் டு arrest bleeding? ஓகே, ஸோ ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற லைக் செப்டிக் ஏஜென்ட் இது. ஓகே, ஸோ அலுமினியம் குளோரைட், டைபோரேன், பொட்டாஷ் ஆலம், போரிக் ஆசிட். எது? ஸோ அது சிம்பிளாக அது பொட்டாஷ் ஆலம் தான். ஓகே, பொட்டாஷ் ஆலம் தான். ஓகே, செப்டிக் ஏஜெண்டாக யூஸ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The stability of +1 oxidation state increases in the sequence. Okay, so இது என்ன? stability of +1 oxidation. So +1 oxidation யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? தாலியத்துக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ மேலே இருக்கும்போது +3, கீழே வரும்போது +1 ஆகும். ஓகே, ஸோ தாலியத்துக்கு தான் ரொம்ப +1 பிடிக்கும். ஸோ இங்கே பார்த்தா தாலியம், இங்கேயும் தாலியம் இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் இல்லை. ஸோ அதுக்கு பிறகு இண்டியம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. ஓகே, நெக்ஸ்ட் we are moving to next type of question. 2 mark question தான் நாம பார்க்க போகிறது. ஓகே, ஸோ 2 mark questionல what is catenation? ஸோ catenationனா என்ன? ஸோ catenationனா ஒரு ஆட்டத்தோட செல்ஃப் லிங்கிங் எபிலிட்டியும் இருக்கணும், அது மாதிரி அது ஒரு லாங் செயின் இல்லைனா ரிங்காக மாறுறதுக்கு ஒரு எபிலிட்டியும் இருக்குது. ஸோ அதுதான் கேட்டினேஷன். ஸோ கார்பனுக்கு இருக்குது, கார்பனோட கேட்டினேஷன் எல்லாம் ப்ராப்பராக படிச்சிருக்குல்ல. ஸோ அதுதான் கேட்டினேஷன். ஓகே, கிளியர்? கேட்டினேஷன் கிளியர் இல்லை? ஸோ 8th question, give uses of argon. ஆர்கனோட யூசஸ். ஸோ ஆர்கனோட யூசஸ் என்ன? ஆர்கன் என்ன? ஒரு இனோட். நார்மலி கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் நடக்கும்போது ஒரு இனர்ட் அட்மாஸ்ஃபியர் வேணும். ஸோ அந்த இனர்ட் அட்மாஸ்ஃபியருக்காக ஆர்கன் கேஸ் ஃபில் பண்ணும். ஓகே, ஸோ அண்ட் ஒன் மோர் யூஸஸ், எலக்ட்ரிக் பல்பிலெல்லாம் ஆர்கன் யூஸ் பண்ண முடியும். Next is write a note on anomalous properties of first element of P block. So P block oda first elements யாரெல்லாம்? So boron, carbon, nitrogen இருக்கு, oxygen இருக்கு, fluorine இருக்கு. So அதுதான் அதோட டாப் எலிமெண்ட்ஸ் இல்லை? ஸோ ஹாய் விஜயலக்ஷ்மி. ஓ நிக்கிலன். ஓகே, ஹாய் நிக்கிலன். எஸ், ஸோ என்ன? ஸோ இதுதான் போரோன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் தான் பி பிளாக் எலிமெண்ட்ஸில். எஸ், காஃபி சாப்பிட்டேன். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஓகே, ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா தான் கேட்டிருக்கு. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி இது எல்லாமே சின்ன சைஸாக இருக்கும். ஓகே, சின்ன சைஸாக இருக்கும், ஸ்மால் சைஸ்.
small size, and இதோட speciality absence of oh very good Blake. So and absence of d orbital. d orbitals என்ன absent இருக்கும். Okay, d orbital absent தான். Next question. Write the use of boric acid. Boric acid ஓட யூஸ் என்ன? சடனா chat பாக்ஸில் எழுதுங்க. என்ன boric acid ஓட யூஸ்? Blakeக்கு like 90 plus தான். So Blake, what is the correct answer? Tell me. What is the answer? So boric acid normally antiseptic யூஸ் பண்ண முடியும். Okay, ஒரு mild antiseptic யூஸ் பண்ண முடியும். And boric acid glass and ceramic pots எல்லாம் மேக் பண்ணும்ல. ஸோ அதுக்கூட மேனுஃபேக்சரிங்க்கும் என்ன யூஸ் பண்ணும்? இந்த boric acid யூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் 3 mark question. 3 mark questionல write the use of borax. யூஸ் ஆஃப் boraxum கிளாஸில் borax யூஸ் பண்ண முடியும். கிளாஸில் borax யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஃப்ளக்ஸாக யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஆக்சுவலி borax சம் ரியாக்ஷனில் ஃப்ளக்ஸாக யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஃப்ளக்ஸாக யூஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் 12th question. Write short note on hydroboration. Okay, hydroboration. ஸோ ஹைட்ரோபோரேஷன்னா என்ன ஆக்சுவலி? ஸோ ஹைட்ரோபோரேஷன்னா சிம்பிளாக நார்மலி ஆல்கீன் இல்லைன்னா ஆல்கைலில் நார்மலி பொரைனோட அடிஷன் தான் என்ன ஹைட்ரோபோரேஷன்னு சொன்னால். ஓகே, அடிஷன் ஆஃப் பொரெயின் டு ஆல்கீன் ஆர் ஆல்கைன். ஸோ ஆல்கீனில் இல்லைன்னா ஆல்கைனில் என்ன போரோன். ஓகே, பொரெயின் ஆட் பண்ணுறது. ஓகே, அடிஷன் ஆஃப் பொரெயின் to a alkene or alkyne. Okay, so அதுதான் என்ன hydroboration. Next, write the note on Fischer-Tropsch synthesis. Okay, Fischer-Tropsch synthesis. So என்ன Fischer-Tropsch synthesis na actually? So it is the preparation of liquid hydrocarbon. Okay, liquid hydrocarbon ஓட என்ன preparation method தான் என்ன Fischer-Tropsch synthesis. Diborane ma'am. என்ன diborane? இப்போவா ஆன்சர்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் ஆர் த சிலிகேட்? ரைட் த யூனிட் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சைக்ளிக் சிலிகேட். ஓ, சிலிகேட் என்ன சிம்பிளாக இருக்குல்ல. ஸோ SO4 4- தான் வரும். ஓகே, ஸோ அதோட யூனிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். Okay, then we are moving to 5 mark question. Okay, 5 mark question da. Okay, 5 mark question la first question, differentiate diamond and graphite. So என்ன diamond and graphite தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கு. diamond and graphite, graphene இதெல்லாமே ரொம்ப important. ஸோ இதோட hybridization first அது ப்ராப்பராக எழுதணும். ஸோ டைமண்டோட ஹைப்ரிடைசேஷன் என்ன? sp2 ஹைப்ரிடைசேஷன். கிராஃபைட்டோட ஹைப்ரிடைசேஷன் என்ன? டைமண்டோடது sp3 அண்ட் கிராஃபைட்டோடது sp2. ஓகே, அண்ட் என்ன ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக எழுதணும் அண்ட் ஹைப்ரிடைசேஷன் எழுதணும் அண்ட் அதோட பாண்டிங் எப்படி இருக்குது. ஓகே, பாண்டிங் எப்படி இருக்குன்னு ப்ராப்பராக எழுதணும் அண்ட் யூசஸும் ப்ராப்பராக எழுதணும். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி எழுதணும்னா ப்ராப்பராக 2 காலம் வரீங்க. ரைட் என்ன டைமண்ட் அண்ட் ரைட் கிராஃபைட். ஸோ அப்படி எழுதி பாயிண்ட்ஸாக போட்டு எழுதுங்க. ஓகே, 1 point 2 point 3 point. ஓகே, ஸோ இது 5 mark question, அட்லீஸ்ட் 4 points எழுதணும். ஓகே, ஸோ இதோட 4 points அண்ட் இதோட 4 points எழுதுனா போதும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் ஏ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். என்னடா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா என்ன? டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா நார்மலி ஒரு காம்பவுண்டில் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருந்தால் அதை வாட்டராக அப்சார்ப் பண்ணும். ஓகே, வாட்டர் மாலிக்யூலாக அப்சார்ப் பண்ண முடியும். நார்மலி அதுதான். ஓகே, ஸோ என்ன சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டில். ஸோ சிம்பிளாக எப்படி எழுதலாம்? C6H12O6 இருந்து வாட்டர் யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ ரிமைனிங் என்ன கார்பன் மட்டும்தான் இருக்கும். ஓகே, கிளியர்.
ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளாக எழுதலாம். நெக்ஸ்ட், how will you prepare chlorine in laboratory? chlorine எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ குளோரினை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் லெபார்ட்டரியில்? ஸோ manganese dioxide and hydrochloric acid react பண்ணால் அங்கிருந்து chlorine கிடைக்கும். ஓகே, ஸோ MnO2 plus HCl react பண்ணால் அங்கிருந்து என்ன, இது ப்ராப்பர் பேலன்ஸ் ரியாக்ஷனால chlorine கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 17th question, how will you convert boric acid to boron nitrate? ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும் boric acid to boron nitrate? ஸோ சிம்பிளாக எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்னா H3PO3 ஹீட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஹீட் பண்ணால் B2 ஹீட் பண்ணால் in presence of so first one is boric acid to boron. Okay, normally boric acid, so H3PO4 ஹீட் பண்ணால் அங்கேருந்து and in presence of boric acidலேருந்து ஹீட் பண்ணால் என்ன B2O3 கிடைக்கும். ஸோ B2O3 again நைட்ரஜன் ப்ரெசன்ஸில் ரியாக்ட் பண்ணால், சாரி நைட்ரஜன் இல்லை அமோனியா ப்ரெசன்ஸில் ரியாக்ட் பண்ணால் அங்கே இருந்து சிம்பிளாக போரோன் நைட்ரேட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கிவ் த யூசஸ் ஆஃப் சிலிக்கன். சிலிக்கனோட யூசஸ் நார்மலி லூப்ரிகண்டாக யூஸ் பண்ணலாம் அண்ட் சிலிக்கன் என்ன காஸ்மெட்டிக்ஸில் எல்லாம் சிலிக்கன் யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் போரிக் ஆசிட்? ஸோ ஹீட் யூஸ் பண்ணும்போது அங்கே டீகம்போசிஷன் நடக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த சாப்டரில் எந்தெல்லாம் டாபிக் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? ஸோ பொராக்ஸோட யூசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் போரிக் ஆசிட் ஈத்தைல் போரேட் டெஸ்ட். ஓகே, ஈத்தைல் போரேட் டெஸ்ட் அண்ட் அதோட யூசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ போரிக் ஆசிட்ல இருந்து ஈத்தைல் போரேட் டெஸ்ட்டும் அதோட யூசஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் டைபொரைனோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டார்க்காக எழுதுனா எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அலுமினியம் குளோரைடு. ஓகே, அலுமினியம் குளோரைடோட மேக்ஃபி ப்ரோசஸ் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஆலம்ஸ் அண்ட் அதோட யூசஸ். ஓகே, ஆலம்ஸ் அண்ட் அதோட யூசஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அலோட்ராப்ஸ் ஆஃப் கார்பனோட அலோட்ராப் இங்கே கிராஃபைட் அண்ட் டைமண்ட் மட்டும்தான் இருக்குது. ப்ளஸ் ஃபுல்லரினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஃபுல்லரினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் சிலிக்கன் அதோட டைப்ஸ். ஓகே, எவ்வளோ டைப்ஸ் இருக்குது அதெல்லாமே அண்ட் டைப்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸும் இருக்குது, அதோட எக்ஸாம்பிள்ஸும் படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு நெக்ஸ்ட் சாப்டர். ஸோ அது சாலிட் ஸ்டேட். ஓகே, தேர்ட் சாப்டர் தான் சாலிட் ஸ்டேட். ஆக்சுவலி யூனிட் 6 இந்த மிட்டர்மில் தேர்ட் சாப்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இருந்து 1 mark questions MCQs தான். The vacant space in BCC lattice is unit cell is. Okay, ஸோ நமக்கு தெரியும் பிசிசியில் 68% தான் ஒக்யூப்பைடாக இருக்குது. ஓகே, ஒக்யூப்பைடாக இருக்குது. ஸோ ஒக்யூப்பைடாக இருக்குது. ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்பேஸ் என்ன, அது வேக்கன்ட் ஸ்பேஸாக இருக்கும், அது வாய்டாக இருக்கும். ஸோ சிம்பிளாக அப்போ எப்படி சொல்லலாம், 100 minus 68 பண்ணால் போதும். அப்போ என்ன கிடைக்கும், சிம்பிளாக அது 32 தான். ஸோ 32 is the correct answer. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, the crystal with a metal deficiency defect. ஓகே, a crystal with a metal deficiency defect is NaCl, FeO, ZnO, KCl. ஸோ அது என்ன, that is simply FeO தான். ஓகே, ஸோ அதோட ஸ்பேஸில் வேறு மெட்டல் வரும். ஸோ the yellow color in NaCl crystal is due to why? Excitation of electron in F center. Next option B is reflection of light from chlorine Cl minus ion on the surface. Option C is reflection of light from Na plus ion. Option D is all of the above. So why? எதனால் அங்கே ஒரு yellow color வருது? ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா excitation of electron in
F center. F centerல இருக்கிற fluor, F centerல இருக்கிற என்ன electrons excited stateல போகும்போது தான் ஒரு yellow color மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு reason. ஓகே, என்ன நிக்கலன்னு ஓகே மேம், இதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை, ஆன்சரும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் நிக்கலனுக்கு தான் இந்த ஆன்சர், இந்த question நிக்கலன். Atom X and Y from BCC crystalline structure, atom X is present at the corners of the cube and Y is at the center of the cube. The formula of the compound is okay. So என்ன X Y இருக்கு and X எப்படி இருக்கு? So X present at the corner and Y is present at the center of the cube. So one cornerல 1/8 தான் இருக்கு. ஓகே, one cornerல 1/8 தான் இருக்கு. So 1/8. Hi Teja. Teja, after a long time I'm seeing you. So எவ்வளோ கார்னர்ஸ் இருக்கு? 8 கார்னர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ மேலே பார்த்தா 4 கார்னர்ஸ் இருக்கு அண்ட் கீழேயும் 4 கார்னர்ஸ் இருக்கு. ஓகே, தேஜா சேயிங் எக்ஸ் ஒய் டூ. ஓகே, பார்க்கலாம் தேஜா. ஸோ அண்ட் கீழே பார்த்தா ஸோ டோட்டல் 8 கார்னர்ஸ் இருக்குது. ஸோ 8/8 1 வரும். அண்ட் ஒயில் ஒய் சென்டரில் தான் இருக்குது, அது ஒய், அதுவும் 1 தான், ஒய் 1. ஸோ டோட்டல் எக்ஸ் நோ எக்ஸ் ஒய் தான், எக்ஸ் ஒய் தான் வரும். 1 எக்ஸும் 1 ஒய் தான் வரும். ஒய் சென்டரில் இருக்குது. நோ வெரி தேஜா. ஓகே, ஓகே, சி இல்லை கரெக்ட் ஆன்சர். நிக்கிலன் நெக்ஸ்ட் கொஸ்டின். நிக்கிலன் அண்ட் தேஜா. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் யூனிட் செல். யூனிட் செல்னா என்ன? டி தான் கரெக்ட் ஆன்சர். வெரி குட் தேஜா. எஸ், யூனிட் செல்னா என்ன? வாட் இஸ் யூனிட் செல்? வாட் இஸ் யூனிட் செல்ஸ்? ஸோ யூனிட் செல்லுனா இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் ஆஃப் ஏ கிறிஸ்டல் லாட்டிஸ். ஓகே, ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸோட ஸ்மால் யூனிட். ஓகே, ஸ்மால் ரிப்பீட்டிங் யூனிட் தான் என்ன யூனிட் செல்னா. ஓகே, okay, then we can move to next question. What is meant by term coordination number? coordination number na enna? coordination number na enna? Neighboring atom. Okay, neighboring atomோட numbers தான் coordination number. ஓகே, எனக்கு நெய்பரிங்காக எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது, என்னை டச் பண்ணி எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது, ஸோ அதோட நம்பர் தான் coordination நம்பர்னா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ZNO is colorless at room temperature. It turns yellow color on heating. Why? Reason என்ன? Okay, basic and very good, Teja. Then we are moving to next question. Yeah, Teja, I am good. How are you? Thank you for asking. So ZNO is colorless at room temperature. It turns yellow color on heating. Why? So அது என்னன்னா ZNOல ஆக்சிஜன் எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். ஓகே, ஆக்சிஜன் எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். ஸோ இந்த ஆக்சிஜன் என்ன, இந்த வேக்கன்ட் ஸ்பேஸில் போய் ஒக்யூபை பண்ணும். ஓகே, வேக்கன்ட் ஸ்பேஸில் போய் ஒக்யூபை பண்ணும். ஸோ அப்போ என்ன, அதுதான் இதுக்கு ரீசன். ஓ, IMF, I am fine, I am good. Oh, okay, that's so nice to hear. So exam எல்லாம் முடிஞ்சாச்சா? எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். Come on. ஸோ இந்த எலக்ட்ரான் எங்கே போகும்? இந்த ஒக்யூபை பண்ணும், இந்த வேக்கன்ட் ஸ்பேஸில் ஒக்யூபை பண்ணும், அதுதான். ஓகே, ஸோ அதுதான் அதோட yellow கலருக்கு ரீசன். Then we can move to next question. So the next question is here. என்ன ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்னா? ஸோ ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்னா டிஃபெக்ட்ஸில் அது ஒரு பாயிண்ட் டிஃபெக்ட்னு சொல்லலாம். ஓகே, இட்ஸ் அ பாயிண்ட் டிஃபெக்ட். ஸோ என்ன ஸ்மாலர் அயன்ஸில் தான் இது நடக்கும். ஓகே, நார்மலி ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ஸை எப்படி ஸ்மால் அயன்ஸில் தான் பார்க்க முடியும். அண்ட் இதோட இன்டர்ஸ்டிஷியல் சைட்டில் போய் ஏதாச்சும் டிஃபெக்ட் இல்லைனா ஏதாச்சும் ஆட்டம்ஸ், ஓகே, அயன்ஸ் இருக்கும். ஓகே,
இன்டர்ஸ்டிஷியல் சைடில் தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இங்கே பாருங்கள் இம்பார்ட்டண்ட் சீலெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ தட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் give the characteristics of ionic crystal. Ionic crystal ஓட characteristics. Ionic crystal னா என்ன? Ionic crystal. ஸோ ionic crystal பாசிட்டிவ் அயனும் நெகட்டிவ் அயனும் இருக்கும். ஸோ இதோட பாண்ட் என்ன? ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டு தான். ஸோ மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், பாயிலிங் பாயிண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் ionic crystals. And write a note on Frenkel defect. Same Frenkel defect. Okay, so repeated question da, important question da, Frenkel defect. Okay, so 11th question, sodium metal crystal in BCC structure with the edge length of the unit cell 4.3 into 10 raised to minus 8 centimeter. Calculate the radius of atom. So root 3a is equal to 4r. அப்படி பண்ணால் லைக் அங்கே இருந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ரூட் 3 ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணால் போதும். ரூட் 3a இஸ் ஈக்குவல் டு 4r சப்ஸ்டியூட் பண்ணி இங்கேருந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு 5 மார்க் கொஸ்டின் தான். 5 மார்க் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் 12th கொஸ்டின், calculate the percentage efficiency of packing in the case of BCC crystal. ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சிக்கு ஒரு சிம்பிளாக ஒரு இக்குவேஷன் இருக்குல்ல. ஸோ இக்குவேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வால்யூம் ஆஃப் occupied by atom divided by total volume of unit cell into 100. அதுதான் என்ன? அதோட இக்குவேஷன். ஓகே, ஸோ அதோட இக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் 13th question. ஸோ 13th question, calculate the percentage efficiency of packing in the simple cubic crystal. Packing efficiency equation substitute பண்ணா போதும். So next, Schottky and Frenkel defect. So Schottky and Frenkel defect இப்படி கேட்டால், கம்பேர் பண்ணி கேட்டால், ஸோ நீங்கள் எப்படி பண்ணணும்? ப்ராப்பராக ஒரு காலம் போட்டு, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் காலத்தில் Schottky defectனு ஹெட்டிங் போட்டு, அண்ட் செகண்டில் Frenkel defectனு ஹெட்டிங் போட்டு, அண்ட் திஸ் இஸ் 5 மார்க் கொஸ்டின். அட்லீஸ்ட் 4 பாயிண்ட் எழுதணும். ஓகே, 4 பாயிண்ட் எழுதணும். ஸோ Schottky defectனா எப்படி வரும்? ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆனியான்ஸ் தான் இருக்கும். ஸோ Frenkel defectல எப்படி இருக்கும்? ஸோ அங்கே பார்த்தா கேட்டயான்ஸ் எப்படி அங்கே இருந்து வெளியே போகும். ஓகே, அண்ட் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் சைட்டில் வாய்டில் போய் உட்காரும். ஓகே, இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் போய் உட்காரும். ப்ராப்பர் சைட்டில் இருந்து அது போய் எது கேட்டயான் அங்கேருந்து போய் வேறு ஏதாச்சும் சைட்டில் போய் உட்காரும். ஓகே, ஸோ அதுதான் என்ன? Frenkel defect. ஸோ அண்ட் Frenkel defectனா நார்மலி ஆட்டம் லீவ்ஸ் லேட்டர் ஸ்பேஸ். ஸோ இங்கே ஆட்டம் தான் என்ன லேட்டர் ஸ்பேஸ்லேருந்து போகும். ஓகே, மூவ் ஆகும். பட் இப்படி கிறிஸ்டல் என்ன Frenkel defectல எப்படி இருக்கும்? Frenkel defectல ஆட்டம் ஷிஃப்டட் வித்தின் த லேட்டர்ஸில் தான் இருக்கும். பட் எப்படி இருக்கும்? ஸோ கேல்குலேட் பண்ணணும். நான் பண்ணலை. ஓகே, ஸோ எஸ், ஐ வில் கிவ் யூ ஆன்சர். ஓகே, டோன்ட் வரி. ஸோ Frenkel defectனா என்ன? Frenkel defectனா அங்கே இருக்கிற அயன் மூவ் பண்ணி எங்கேயாச்சும் அந்த சேம் யூனிட்ஸில் வேறு எங்கேயாச்சும் போய் இருக்கும். ஓகே, போய் ப்ளேஸ் பண்ணும். ஓகே, தென் இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், சாலிட் ஸ்டேட்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட் எக்ஸாம்பிள், அதோட எக்ஸாம்பிள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட்ஸோட எக்ஸாம்பிள். ஓகே, primitive and non-primitive unit cellோட எக்ஸாம்பிள், 7 primitive crystal system என்னன்னு, ஸோ SC, BCC, FCC அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் calculation of density. நெக்ஸ்ட் பேக்கிங் இன் crystals. ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். அண்ட் imperfection in solid. ஓகே, டிஃபெக்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் வரும். ஓகே தேஜா உனக்கு எக்ஸாம் முடிஞ்சாச்சா? உனக்கு எப்போ எக்ஸாம்? மிட் டேர்ம் எக்ஸாம். தென் வி ஆர் மூவிங் டு நெக்ஸ்ட் சாப்டர், கெமிக்கல் கைனடிக்ஸ்.
ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ் கொஞ்சம் சம் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஃபர்ஸ்ட் யூனிட் செல், ஐ மீன் எம்சிக்யூஸ் தான். ஸோ எம்சிக்யூவில் 1 மார்க் தான் இருக்குது. ஸோ தேஜா, ஐ திங்க் யூ ஆர் ரெடி. So first question is, the rate constant of a reaction is 5.8 into 10 raised to minus 2 second raised to minus 1. The order of the reaction is, Yena Teja, what is the order of this reaction? So rate constant கொடுத்திருக்கு. Rate constant என்ன, 5.8 into 10 raised to minus 2 second inverse. Second inverse தான் point இருக்கு. So Teja, what is the correct answer? Option A is first order, option B is 0 order, option C is second order, option D is third order. So tell me, what is the correct answer? A, first order. Yes, you are right, first order தான். So s raised to minus 1 na அது first order தான். Okay. And next question, assertion and reason type question da. Assertion, rate of a reaction doubles when the concentration of the reactant is doubled if it is a first order reaction. Hey Junho. Okay, so tell me, and reason, rate constant is also double. Okay, first order reaction la rate constant double ஆகுமா அப்படி நடந்தா, rate of a reaction doubles when the concentration of the reactant double ஆனா rate of reaction double ஆகும், அதுதான் assertion. So அதுக்கு reason என்ன, rate constant also doubles. So tell me, what is the correct answer? Assertion correcta, reason correcta, இல்ல ரெண்டும் false-ஆ? Assertion correct, reason false, இல்லைனா reason correct, assertion false எப்படி? Teja is saying option A. Both assertion and reason are true, and reason is not correct explanation of assertion. Yes. Rate constant also double la. So rate constant reactant is double, rate of reaction doubles. Okay, rate constant double ஆகுமா? Okay, double ஆகாது, rate constant double ஆகாது. So assertion is true. Okay da, assertion is true, reason is false. So option C da, assertion is true but reason is false. Clear? Rate constant double ஆகாது, rate of reaction double ஆகும், but rate constant double ஆகாது. Yes Maitreyan, yes Teja, you are right. See தான். Good. Then we can move to next question. Next question is here, the rate constant of a reaction is 5. Yes, it is also 5.8 into 10 raised to minus 2 mole liter raised to minus 1 second raised to minus 1. The order of the reaction. So tell me, what is the order of reaction? So இது என்ன, first order, second order, third order? Rate இங்க என்ன, rate constant double ஆகும்னு சொல்லியிருக்கு. Rate constant double ஆகாது. first orderல suppose இந்த என்ன reactant double பண்ணா, okay, reactant concentration, reactant ஓட concentration double பண்ணா என்ன, rate of reaction double ஆகும், but reactant rate constant double ஆகாது. Okay, yes. Then yes, tell me, Junho, first order. Junho is saying first order ne. So okay, so I will give you B. Teja is saying B, Bharat is saying A. Okay, so இது எப்படி அனலைஸ் பண்ணலாம், எப்படி பார்க்கலான்னு சொல்லித்தர்றேன். ஓகே, நார்மலி ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட யூனிட், ஓகே, ரியாக்ஷனோட யூனிட் மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். ஓகே,
and first order ஓடது இது zeroth. Okay, this is zeroth. First order ஓடது second inverse and second ஓடது liter mole liter mole inverse second inverse and third ஓடது liter square mole raised to minus 2. Yes, so simple calculate பண்ணலாம்ல. So இது எந்த இனி now you can say the correct answer. So 0 first second third come on Teja, what is the correct answer now? இப்போ ஈஸியா சொல்லலாம்ல Teja, come on, using unit. Yes, so இங்க யூனிட் பாருங்க, mole liter inverse second inverse. So mole liter inverse second inverse எங்க இருக்கு, அது zero order தான். ஓகே, அது என்ன zero order தான். ஓகே, ஸோ zero orderனா அது ஆப்ஷன் பி தான். ஸோ தேஜா ஆப்ஷன் பி. ஓகே தேஜா 3B. ஓகே 3B 0. Yes, Juho 0. Yes, you are right. Then we can move to next question. Define half-life of a reaction. So half-life எப்படி, what is half-life of a reaction? ஒரு reactionோட half-life na என்ன? So half-life-na zero order ma'am. Very good Juno. Juho. Yes, Juho. Yes. So define half-life of a reaction. ஒரு reactant, okay, reactant starting timeல reactant இருக்கும்ல, so அது எப்போ complete half-ஆ convert product-ஆ convert பண்ணும். Okay, so that time required for the concentration of a reactant to reduce to the half. Okay, half-ஆ reduce பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், reactant half-ஆ reduce பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அந்த டைம் தான் half-life of a reaction. Yes, you are right Juho. Next, write Arrhenius equation and explain the term involved. Arrhenius equation எப்படி எழுதலாம்? Arrhenius equation is ரொம்ப important. Okay, Arrhenius equation. So நீங்கள் terms explain பண்ணிக்கோங்க. So I will write the equation. E raised to minus EA divided by RT. Okay, so நீங்கள் இது ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. Okay, so yes, define the rate law and rate constant. Rate law என்ன, rate constant என்ன? So simple எழுதலாம்ல, rate law என்ன, rate constant என்னன்னு. So எப்படி எழுதணும், rate law னா என்ன, rate constant னா என்ன? Define rate law 6. Yes, so rate law means it is expressing that the relates that rate of a reaction. ஒரு reactionோட rate தான். Okay, and concentration base பண்ணிட்டு reactionோட rate. So அது பவரில் நார்மலி we will யூஸில் பவரில் யூஸ் பண்ணும், அதுதான் என்ன rate of a reaction. ஓகே, அண்ட் என்ன rate கான்ஸ்டன்ட்னா எப்படி, rate கான்ஸ்டன்ட்னா எப்படி, rate கான்ஸ்டன்ட்னா ரேட்டோட rate low K, rate low normally rate is equal to A raised to M and B raised to N. Suppose, okay, நினச்சிக்கோங்க B raised to N அப்படி எழுதலாம்ல. ஸோ இங்கே ஆக்சுவலி ஈக்குவல் டூவில் இங்கே ப்ரப்போர்ஷன். ஓகே, ஸோ இந்த ப்ரப்போர்ஷன் கன்வெர்ட் பண்ணணும், ஈக்குவல் டுவாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன, ஒரு ரேட் கான்ஸ்டன்ட், ஒரு கான்ஸ்டன்ட் வச்சு மல்டிப்ளை பண்ணணும்ல, ஒரு ப்ரப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வச்சு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த ப்ரப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் யார், rate constant. Okay, and the proportionality constant da rate constant. A M B N. Clear? Very good. Then we can move to next. We are writing rate law. Very good, rate law. So give the difference between order and molecularity of a reaction. So ஒரு reactionோட order and molecularity na என்ன? ஸோ சிம்பிளாக சொல்லலாம், ஆர்டர்னா
sum of power. Okay, sum of power of concentration terms in rate law. So இங்க rate lawல power இருக்குல்ல, ஸோ அதுதான் என்ன ஆர்டர்னா, அதோட சம்மு தான் ஆர்டர். அப்போ என்ன மாலிகுலாரிட்டினா, மாலிகுலாரிட்டினா இட் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ், ஓகே, இன் அன் எலிமெண்டரி ரியாக்ஷன். ஒரு எலிமெண்டரி ரியாக்ஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குது, அதுதான் ரியாக்டிங் ஸ்பீஷீஸ் இருக்குது, அதுதான் என்ன, அதுதான் மாலிகுலாரிட்டி, அதுதான் மாலிகுலாரிட்டி. Clear? Then we can move to next question. So order and molecularity கொஞ்சம் important ஆன டாபிக், பிகாஸ் ரிப்பீட்டடாக அந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, அந்த டாப்பிக்கில் இருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அண்ட் 8th question, the rate constant of a first order reaction is 1.54 into 10 raised to minus 3 second inverse. Calculate its half life period. So half life period எப்படி calculate பண்ண முடியும், half life period எப்படி calculate பண்ண முடியும்? ஸோ சிம்பிளாக ஒரு equation இருக்குது half life period calculate பண்ணுறதுக்கு. T half is equal to 0.693 divided by K. K is rate constant. ஸோ அது K இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் சிம்பிளாக ஆன்சர் கிடைக்கும். கிவ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள் தான் டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள் தான். அண்ட் கிவ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள் தான் டீகம்போசிஷன் ஆஃப் அமோனியா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பலேடியம். ஓகே, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பலேடியத்தில் இல்லைனா பிளாட்டினத்தில் நடக்கிற ரியாக்ஷன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஜீரோ ஆர்டரோட எக்ஸாம்பிள் தான். தென் வி கேன் மூவ் டு நெக்ஸ்ட் குவஸ்டன். நெக்ஸ்ட் குவஸ்டன் 5 mark குவஸ்டன் தான். derive the, yes, is theory alone enough to pass? Yes, theory, yeah, theory மட்டும் போதும். ஓகே, ஸோ கேல்குலேஷன் ஆக்சுவலி நானும் அப்படி தான். நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கும் கேல்குலேஷன் பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் பண்ணணும்ல. ஸோ பட் பண்ணி படிங்க. ஓகே, ஸோ கேல்குலேஷனும் இம்பார்ட்டன்ட் தான், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். பட் கேல்குலேஷன் கொஞ்சம் மார்க்கு மட்டும்தான் கேட்கும். ஓகே, கொஞ்சம் மார்க் லைக் ஆல்மோஸ்ட் 5 marksலாம் 1 question, இல்லைனா 3 marksல ஒரு கொஸ்டின், இல்லைனா 2 question, மேக்ஸிமம் 2 question தான் இருக்கும். 3 marksலலாம் 2 marksல இருந்தால் 1 question தான் இருக்கும், அவ்வளோதான் மேக்ஸிமம் வரும். பட் தியரி மட்டும் இல்லை, கேல்குலேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, then we are moving to next question. Derive the integrated law for a zero order reaction. So whatever numericals important தான், also important, numericals important தான். ஸோ அது எப்படின்னா ஆக்சுவலி நியூமரிக்கல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் அவங்க கேட்பாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 marksல கொஸ்டின் இருக்கும்ல, மேபி 4 question இருந்தால் அதில் 1 question மட்டும்தான் நியூமரிக்கல்ஸில் இருந்து வரும். இன்கேஸ் 2 marks question ஆனாலும் அதில் இருந்து 1 question தான் வரும். ஓகே, 1 question மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு கொஸ்டின் பேப்பரில் 3 to 5 நியூமரிக்கல் கொஸ்டின் தான் இருக்கும். கெமிஸ்ட்ரியில் மேக்ஸ் டு மேக்ஸ் மேக்ஸிமம் 5 question. ஓகே, ஸோ பட் நியூமரிக்கல்ஸும் தெரிஞ்சிருக்கணும்ல, இக்குவேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பாஸ் ஆகுறதுக்கு நியூமரிக்கல்ஸ் தேவையில்லை, பட் தெரிஞ்சிருக்கணும் இக்குவேஷன்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட், derive the integrated law for zero order reaction. ஸோ A gives product அப்படி டெக்ஸ்ட்டில் ப்ராப்பராக கொடுத்துருக்கு, போய் படிங்க. ஓகே, ஸோ சேம் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட், derive the integrated law for the first order reaction. ஸோ A giving product அப்படி தான். ஸோ ஜஸ்ட் டெக்ஸ்ட்டில் ப்ராப்பராக கொடுத்துருக்கு, ஜஸ்ட் ரிவைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ஓகே ஜுன்ஹோ. தென் இந்த சாப்டரில் இருந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இந்த சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்: ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன், ரேட் லோ அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். ரேட் லோ அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
molecularity, difference between order and molecularity. Molecularity topicல இருந்து difference between order and molecularity. And next is integrated rate law for first order reaction. Integrated rate law for first order reaction ரொம்ப important. Integrated rate law for zeroth order reaction அதுவும் ரொம்ப important. And half life period of a reaction. Half life period ரொம்ப important. Collision theory, Arrhenius equation, effect of temperature on reaction rate. Okay, அது important. Effect of pressure of catalyst அது ரொம்ப important. Okay, இந்த போல்டா எழுதி இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட important. ஓகே, இந்த போல்டா எழுதி இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட important. Then we can move to next question, next chapter. Okay, unit 11 hydroxy compounds and ethers. So இதுதான் ஒரு organic chapter. Okay, so first midtermல இருக்கிற one organic chapter தான் இது, and இது volume 2 bookல தான் இருக்கு. Okay, so 1 mark question. Okay, 1 mark question தான் HO CH2 CH2OH on heating with periodic acid. Okay, periodic acid gives என்ன most difficult. Actually organic is very simple. Okay, proper concept தெரிஞ்சா போதும். Organic is very simple da. Okay, so ஏது correct answer? அது correct answer. So tell me what is the correct answer? Glyoxal தான் correct answer. Okay, glyoxal தான் correct answer. So second question, on reacting with neutral ferric chloride, phenol gives என்ன ferric chloride phenol react பண்ணா என்ன கிடைக்கும், என்ன color கிடைக்கும்? Okay, option A is red color, option B is violet color, option C is dark green color, option D is no color. எந்த color கிடைக்கும்? Come on, Juho. So violet color தான் கிடைக்கும். Okay, violet color தான் கிடைக்கும். And which one of the following is a strong acid? யாரு strong acid? Question, N nitrophenol, 4 chlorophenol, 4 nitrophenol, 3 nitrophenol. யாரு strong acid? Option B, 4 chlorophenol. No, actually strong acid is 2 nitrophenol da. Okay, yes, you are right. Yes, Junho, you are right. Option A da. So carbolic acid is okay, carbolic acid is phenol, picric and benzoic acid, formic. எந்த acid? Magnesium. Okay, M Ganesan நினைக்கிறேன். Yes, Ganesan. So tell me what is the correct answer? யாரு? Yes, phenol. You're right. Yes, phenol தான் correct answer. Okay, picric acid இல்ல, carbolic acid na அது phenol தான். Okay, carbolic acid is phenol. Then next we are moving to next question. Williamson synthesis of preparing diethyl ether is option A, electrophilic addition, option B, electrophilic substitution, option C, SN1 reaction, option D, SN2 reaction. எது கரெக்டான ஆன்சர்? SS ma'am. Okay da. So Ganeshan, tell me what is the correct answer? C. Ganeshan is saying C. Okay. Juho is saying C. No, SN2 is the reaction. Okay, SN2 is the reaction. Okay, SN1 illa, SN2 da. Okay, next we are moving to 2 mark question. So 2 mark question la what is metamerism? Metamerism na enna? So metamerism na it is a isomerism. So same molecular formula
பட் எங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப் வரும். ஓகே, ஆல்கைல் குரூப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான். ஸோ கிளிசரால் அண்ட் KHSO4 ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்குது, என்ன கிடைக்கும், சிம்பிளாக கிடைக்கும். ஸோ டெல் மீ என்ன கிடைக்கும் சொல்லுங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர். என்ன கிடைக்கும்? ஸோ நார்மலி இங்கே டீஹைட்ரேஷன் தான் நடக்கும். ஓகே, டீஹைட்ரேஷன் தான் நடக்கும். அப்போ டீஹைட்ரேஷன் தான் என்ன, அங்கே இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணும். ஓகே, வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணும். ஸோ அப்போ என்ன, ப்ரொப்பனால் தான் கிடைக்கும். ஓகே, ப்ரொப்பனால் தான் இந்த ரியாக்ஷனில் கிடைக்கும். ஓகே, ப்ரொப்பனால். ஸோ ஐடென்டிஃபை A and B ஃப்ரம் த ரியாக்ஷன். ஏயும் பியும் தெரியணும். ஸோ என்ன, ஆல்கஹால் தான் and it's reacting with Zn dust. Okay, alcohol is reacting with Zn dust. So and A is reacting with CH3Cl chloroform. Okay, CH3Cl da. Okay, so anhydrous aluminum chloride irukku. So B kadikidhu. So enna, oh I'm weak in organic chemistry. Okay, it's okay. So அது ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், ஹோம்ஒர்க்காக இருக்கட்டும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, 3 mark கொஸ்டின். எக்ஸ்பிளைன் லூகாஸ் டெஸ்ட் ஃபார் டிஃப்ரென்ஷியேட்டிங் 3 types ஆஃப் ஆல்கஹால். ஆக்சுவலி லூகாஸ் டெஸ்ட்னா என்ன, ப்ரைமரி டெர்ஷரி அண்ட் செகண்டரி ஆல்கஹால், ப்ரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் ஐடென்டிஃபை பண்ணுற டெஸ்ட்டு தான் லூகா டெஸ்ட். ஓகே கணேசன். ஓகே, உங்களோட மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகே, if it is easy then you did well. ஓகே, ஸோ நோ வரிஸ். ஸோ என்ன லூகாஸ் டெஸ்ட்னா, ப்ரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இல்லைன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ இது எப்படின்னா, டெர்ஷரி ஆல்கஹால்னா சடனாக டர்பிடிட்டி வந்துடும். ஓகே, டெர்ஷரியில் ஈஸியாக டர்பிடிட்டி வந்துடும். ஓகே, மை நேம் இஸ் அபி. ஓகே அபி. ஓகே, ஸோ செகண்டரியில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் டர்பிடிட்டி வரும். லைக் மேபி இட்ஸ் டேக் 5 minutes. ஓகே, ப்ரைமரியில் டர்பிடிட்டி வரவே வராது. ஓகே, அண்ட் டெர்ஷரியில் லைக் கொஞ்சம் ஹீட் பண்ணால் ஸ்பீடாக டர்பிடிட்டி வரும். ஓகே, ஸோ என்ன லூகாஸ் டெஸ்ட்னா என்ன, லூகாஸ் ரியேஜென்ட் இல்லைனா லூகாஸ் டெஸ்ட்னா என்ன, லூகாஸ் ரியேஜென்ட் தெரியணும். ஓகே, லூகாஸ் ரியேஜென்ட்னா இட் இஸ் ZnCl2 + HCl தான் லூகாஸ் reagent. Okay, so Lucas reagent primary secondary and tertiary alcohol la add panna speed ah turbidity tertiary la varum, slow ah secondary la, primary la varave maata. Okay, write a note on biological oxidation of alcohol. Okay, biological oxidation. So alcohol oda oxidation nadakumbodhu ப்ரைமரி ஆல்கஹால் எப்படியா மாறிடும், ஆல்டிஹைடாக மாறிடும், அதுக்கு பிறகு கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறிடும். ஓகே, ஸோ ப்ரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடாக மாறிடும், அதுக்கு பிறகு என்ன கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறிடும். செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணால், ஹாய் நிக்கிலன், ஐ நோ யூ ஆர் நிக்கிலன். ஓகே, செகண்டரி ஆல்கஹால்னா அது என்ன, செகண்டரி ஆல்கஹால் கன்வெர்ட்டட் டு கீட்டோனாக மாறிடும். ஓகே, செகண்டரி ஆல்கஹால் கீட்டோனாக மாறிடும். ஆனால் டெரிஷரி ஆல்கஹாலுக்கு இட் ரெசிஸ்ட் ஆக்சிடேஷன். ஓகே, ரெசிஸ்ட் ஆக்சிடேஷன். ஸோ ஹாய் நிக்கிலன், ஹாய் ஜூஹோ. அட்மின் அண்ணான்னு யார் சொன்னது நிக்கிலன்? ஓகே, ஸோ எக்ஸ்பிளைன்
Kolb's reaction. So Kolb's reaction ரொம்ப important ஆன reaction. So I'm writing here only. Okay, I'm writing here only. So Kolb's reaction na enna? Kolb's reaction na electrolytic substitution reaction of phenol. Phenol oda electrolytic substitution reaction da Kolb's reaction. Okay, Kolb's reaction. And அது நடக்கிறது in presence of carbon dioxide and NaOH ஓட presenceல தான். ஹாய்டா மச்சான், போதும். So what is saponification? Saponification na என்ன? Saponification is also a reaction. So இங்க என்ன நடக்கும்னா என்ன? alkyne hydrolysis. Okay, alkaline hydrolysis. அட்மின் யாரு? அட்மின் சொல்ல மாட்டேன். அட்மின் அண்ணாவா அக்காவான்னு தெரியாதுல்ல. Okay, alkaline hydrolysis of either produces glycerol. Okay, அதுதான் என்ன? saponification reaction. Alkaline hydrolysis of either produces glycerol. So அதுதான் என்ன? saponification reaction. சொல்ல மாட்டேன். அட்மின் நேம் உனக்கு எதுக்கு? உனக்கு நிக்கிலன், உனக்கு என்னோட பேர் தெரியுமா? நிக்கிலன், உனக்கு என்னோட பேர் தெரியுமா? உனக்கு என்னோட பேரே தெரியாது. அப்போ அட்மின் அண்ணா இல்லைன்னா அக்காவோட பேரே எதுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின் தான். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் தான். என்ன? First question is, how are the following conversion effect? Okay, என்னோட பேர் தெரியுமா உனக்கு? என்னோட பேர் தெரியுமா? நிக்கிலன், உனக்கு என்னோட பேர் தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்னோட பேர் கற்றுக்கோங்க, அதுக்கு பிறகு. ஸோ கிளிசரால் டு அக்ரலைன். ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? கிளிசரால் டு டெஃபினட்டாக அப்போ டெஃபினட்டாக லைவ் போடுவேன். ஓகே, ஸோ ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் ஹீட்டிங் வித் பொட்டாசியம் சல்ஃபைட்டை ஸ்ட்ராங் ஹீட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அக்ரலைன் கிடைக்கும். ஓகே, ஸோ பொட்டாசியம், ஸ்ட்ராங் ஹீட்டிங் with potassium bisulfate. So in a glycerol plus in a potassium bisulfate. So glycerol plus potassium bisulfate ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அக்ரலைன் கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? ஃபீனால் டு ஃபீனால்தாலின். ஓகே, ஸோ அது எப்படி கிடைக்கும்? ஸோ கண்டென்சேஷன் ஆஃப் ஃபீனால். ஓகே, கண்டென்சேஷன் ஆஃப் ஃபீனால் வித் தாலிக். ஸ்டாப். So condensation of phenol with anhydrate in presence of H2SO4. Okay, in presence of H2SO4, in presence of concentrated H2SO4. So என்ன? phenol in presence of anhydrous concentrated H2SO4 presence la strong
கண்டென்சேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? சிம்பிளாக ஃபீனால் தாலின் கிடைக்கும். ஓகே, ஃபீனால் தாலின் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன? எத்திலீன் கிளைகால் டு 1,2-டயோக்சான். ஓகே, 1,2-டயோக்சான். அது எப்படி கிடைக்கும்னா, எத்திலின் கிளைகாலை கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ட்ரீட் பண்ணால் அங்கேருந்து என்ன கிடைக்கும்? சிம்பிளாக 1,2-டயோக்சான் கிடைக்கும். ஓகே, டவுட் என்ன டவுட்? இல்லை, சொல்ல முடியாது. நீங்கள் இங்கே பாருங்கள், கமான், லாஸ்ட் சொல்கிறேன், ப்ராப்பராக பார்த்தா சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்பிளைன் விக்டர் மேயர் டெஸ்ட். ஓகே, விக்டர் மேயர் டெஸ்ட் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விக்டர் மேயர் டெஸ்ட் எதுக்காக? ஸோ ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெரிஷரி ஆல்கஹால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பண்ணுற டெஸ்ட்டு தான் விக்டர் மேயர் டெஸ்ட். ஓகே, நிக்கிலன். நெக்ஸ்ட் ஷார்ட் அண்ட் உமன் ஸ்ட்ரெக் டெஸ்ட். ஸோ அது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ எஸ்டரிஃபிகேஷனும், ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்காட் அண்ட் உமன் டெஸ்ட்டுக்கு 3 marks அண்ட் எஸ்டரிஃபிகேஷனுக்கு 2 mark தான் இருக்குது. ஸோ வாட் இஸ் ஸ்காட் அண்ட் உமன் டெஸ்ட்? ஸோ தட் டெஸ்ட் இஸ் ஆக்சுவலி ester or amide primary, secondary, tertiary alcohol ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இருக்கிற டெஸ்ட். ஓகே, ஸோ ester or amide by reacting with acid chloride. ஓகே, ஒரு acid chloride with alcohol or amine. ஓகே, ஆல்கஹால் அமீன் ப்ரெசன்ஸில், ஒரு பேஸ் ப்ரெசன்ஸில் ரியாக்ட் பண்ணுற டெஸ்ட்டு தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன? எஸ்டரிஃபிகேஷன். ஸோ எஸ்டரிஃபிகேஷன் மீன்ஸ் இட் இஸ் த ரியாக்ஷன் பிட்வீன் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால். ரியாக்ஷன் between carboxylic acid and acid தான் என்ன? esterification reaction. ஸோ இதெல்லாமே கிளியர் ஆயிடுச்சுல்ல? என்ன சொல்லணும்? சிந்தசிஸ், வில்லியம்சன் சிந்தசிஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கா. வில்லியம்சன் சிந்தசிஸ் என்ன சொல்லணும்? சொல்லுங்கள் மேம், சொல்லுங்கள் ப்ளீஸ். இங்கே பாருங்கள். ஸோ இந்த சாப்டரில் எந்தெந்த ரியாக்ஷன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறது. ஸோ என்ன ஃபஸ்ட் இந்த மெத்தட் எல்லாமே எதுக்காக? இந்த மெத்தட் எல்லாமே ஆல்கஹாலோடது. ஸோ ஆல்கஹாலோட ப்ரிப்ரேஷன். ஓகே, ப்ரிப்ரேஷன் டிஃப்ரென்ஷியேட் எப்படி ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெரிஷரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஸோ அதுக்கு 2 டெஸ்ட்டு தான் இருக்குது. ஒன் இஸ் லூகாஸ் டெஸ்ட், another ஒன் இஸ் சிஎஸ் இருக்கா? என்ன சிஎஸ்டா? ஸோ அண்ட் விக்டர் மேயர் டெஸ்ட். 2 டெஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ எலிமினேஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ரூல், ஸ்வெரான் ஆக்சிடேஷன் அண்ட் கேட்டலிஸ்டிக் டீஹைட்ரோஜனேஷன், அது எல்லாமே ஆல்கஹாலில் வர்றது. நெக்ஸ்ட் இஸ் கிளைகால். இந்த கிரீன் கலர் கிளைகால், ப்ளூ கலர் கம்ப்யூட்டர். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸா? This chapter is little bit dry, not very dry, little bit dry. Okay, don't worry. ஸோ நம்ம ப்ராப்பராக இந்த சாப்டரோட கிளாஸ் யூடியூப்பில் வரும், பாருங்கள். ஓகே, ஸோ ரியாக்ஷன் ஆஃப் கிளைகால் அண்ட் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் கிளிசராலோட ரியாக்ஷன். ஓகே, கிளிசராலோட ரியாக்ஷன். ஸோ ரியாக்ஷன் ஆஃப் கிளிசரால் அண்ட் டீஹைட்ரேஷன் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு பிறகு ஃபீனால் ரியாக்ஷன், இதெல்லாமே ஃபீனாலோட ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஃபீனால் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்
electrophilic aromatic substitution இதெல்லாமே ரொம்ப ரொம்ப எடா ஆர்கானிக் சாப்டரில் எல்லா நேம்டு ரியாக்ஷன்ஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஆர்கானிக் சாப்டரில் இருக்கிற நேம்டு ரியாக்ஷன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இல்லை பயோமேத். ஓகே, யோ பயோமேத்தா நீங்கள்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த சாப்டரில் இருக்கிற நெக்ஸ்ட் டாபிக் தான் என்ன? ஈத்தர்ஸில் இருக்கிற ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஈத்தர்ஸோட சிந்தசிஸ், ப்ரிப்பரேஷன் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏ ஓகே. ஸோ அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அண்ட் ஃபிடெல்கிராஃப்ட் ரியாக்ஷன். ஸோ எல்லா ஆர்கானிக் சாப்டர்னால் நேம்டு ரியாக்ஷன் ப்ராப்பராக படிங்க. ஓகே, ஸோ ப்ராப்பராக படிங்க. ஓகே, ஸோ சண்டேயா? ஸோ ஆர்கானிக்னால் எனக்கு தெரியுது ஜுனோ. ஸோ என்ன ஆர்கானிக்கில் இம்பார்ட்டண்ட் எதுனா நேம்டு ரியாக்ஷன்ஸ் தான். ஓகே, நேம்டு ரியாக்ஷன் ப்ராப்பராக படிங்க. ஓகே, கணேசன். என்ன கணேசன்? ஐ forgot your name. ஸோ எஸ், இந்த சண்டே ஸ்பெஷல் சண்டே தான்ல கிரேட் இண்டியன் எக்ஸாம் நடக்க போகுது. கிரேட் இண்டியன் பேட்டில் எக்ஸாம் நடக்க போகுது 2025 ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தான். ஸோ இது என்ன? ஆல் இண்டியா மார்க் டெஸ்ட் ஃபார் நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஓகே, உங்களுக்கு இது 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா 11th ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா ரிப்பீட்டர்ஸ் எல்லாத்துக்குமே எழுதலாம். ப்ராப்பராக எழுதணும். ஓகே, ஸோ இது இந்த சண்டே 27th தான் இருக்குது. அண்ட் தமிழ்நாட்டில் 4 சென்டர்ஸ் தான் இருக்குது. கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி அண்ட் சென்னை. ஓகே, ஸோ ஏதாச்சும் ஜஸ்ட் இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபியூ டேஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே QR இருக்குது. ஸோ ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ லிமிட்டட் சீட் தான் இருக்குது. அண்ட் உங்களோட ஃபேவரேட் ஆன்லைன் டீச்சர்ஸ் உங்களை பார்க்க சென்னைக்கு வர்றாங்க. ஓகே, ஸோ சென்னையில் இருக்கிற அண்ணா நகரில் இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு செமினார் நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கெரியர் ஓரியன்ட் டவுட்ஸ் இல்லைனா காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் டைரெக்டாக அங்கேருந்து இன்டராக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்கேனர் பார்க்க முடியுதா? ஸோ QR கோட் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது இந்த வாட்டி Xylem இருந்து நீட் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மோர் தேன் 100 ஸ்டூடெண்ட்ஸ் 500க்கு மேலே எடுத்திருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஜூனோ. ஸோ it's a proud moment. So congratulations to all the students. So and Xylem YouTubeல மட்டும் இல்லை, other social media platformலையும் இருக்குது. So just go and follow us. So WhatsAppல ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ப்ராப்பராக அங்கேருந்து ஃபேக்கல்ட்டிஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ வாட்ஸ்அப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் Xylemத்தோட ஃப்யூச்சர் அப்டேட்ஸும் அங்கேருந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் you enjoyed this session. If you have any doubt comment la solunga. Okay, if you have any doubt, topic related doubt ஏதாச்சும் இருந்தா comment la கேளுங்க. So I will give you answer. Okay, okay. Nikilan bye, Ganeshan bye, Juno bye bye. Coimbatore. Yes, Adira.